என்ன அழகு, எத்தனை அழகு! அது ஒரு தாவரவியல் பூங்கா. பறந்து விரிந்த அந்த இடத்தில் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின. ஒவ்வொரு ஆண்டும் அங்கு மலர் கண்காட்சி நடைபெறும். இந்த முறையும் கண்காட்சி தொடங்கியது. அந்த மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக குழந்தைகளும் பலரும் கூட்டமாக வந்தனர். அங்குள்ள மலர்களை பார்த்து மகிழ்ச்சியாக கூச்சலிட்டனர். மலர்களும் குழந்தைகளை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். வந்திருந்த கூட்டத்தில் ஒரு சிறுமி, எத்தனை நிறங்களில் ரோஜா பூக்கள் பூத்துள்ளன, ரோஜா பூக்கள் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள். இதை கேட்டவுடன் ரோஜா பூவுக்கு பெருமை தாங்கவில்லை. மற்றொரு சிறுமி, வெள்ளை பந்து போல் பூத்திருக்கும் மல்லிகை பூக்கள் எவ்வளவு மணமாக உள்ளன, எனக்கு மல்லிகை பூ என்றால் கொள்ளை ஆசை என்றால். உடனே மல்லிகை பூ மிக்க மகிழ்ச்சி அடைந்தது. பெருமையோடு மற்ற மலர்களை பார்த்தது. இன்னொரு சிறுமி, அதோ அந்த செவ்வந்தி மலர்களை பாருங்கள், அதன் இதழ்கள் எவ்வளவு மென்மையாக உள்ளன, அந்த பூக்கள் தான் அழகு என்று சொன்னார். அதை கேட்ட செவ்வந்தி பூ பெருமிதம் கொண்டது. அங்குள்ள சிறுமி குளத்தின் அருகே சென்ற ஒரு சிறுமி, தாமரை பூக்கள் என் கண்களை கவர்கின்றன என்று கூறினார். அதை கேட்டு தாமரை மலர்கள் பூரிப்புடன் சிரித்தது. தம் அழகை பற்றி கேட்க கேட்க அனைத்து மலர்களும் பெருமையில் திளைத்து கொண்டிருந்தன. அனைவரும் மலர்களின் அழகையே பாராட்டினர். மலர்கள் அனைத்தும் இலைகளையும் கிளைகளையும் கேலியாக பார்த்து சிரித்தன. இலைகளும் கிளைகளும் அமைதியாக இருந்தன. அந்த பூங்காவை பராமரித்து வருபவர் மாணிக்கம். அவர் உதிர்ந்த மலர்களை அப்புறப்படுத்தினார். பழுத்த இலைகளை செடிகளில் இருந்து நீக்கினார். வேர்களுக்கு உரமிட்டு மண்ணை புரட்டிவிட்டார். சிறுவர்கள் அவர் என்ன செய்கிறார் என்று கவனித்தனர். அவர் செய்த செயல்கள் அனைத்தையும் மலர்களும் கவனித்தன. இவற்றை எல்லாம் சிறப்பாக பராமரித்தால்தான் செடிகள் வளரும், மலர்கள் நன்றாக மலரும் என்றார் மாணிக்கம். நாம் ஒன்றாக வளர மண்ணும் நீரும் தேவை. நம்மை தாங்கி நிற்கிற வேர், கிளை, தண்டு, இலை ஆகிய ஒவ்வொன்றின் துணையும் நமக்கு தேவை என்பதை உணர்ந்தன மலர்கள். இது புரியாமல் நாம் மட்டுமே சிறந்தவர்கள் என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தோம். நம்மை அழகான ஒரு மலராக உருவாக்க எல்லாருடைய துணையும் தேவை. பயனுள்ள எல்லாமே அழகுதான் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டோம் என்று நன்றி உணர்வோடு நினைத்தன. காற்றில் அத்தனை மலர்களின் மனமும் ஒன்றாக வீசியது. நன்றி.